இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போடுறேனோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தோன்னே அந்த டிசைன் ப்ளவுஸை பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரவுண்ட் நெக்கு எப்பயும் போல் நம்ம வெட்டி வச்சுருக்கோம். இப்போ டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே சேம் அளவாக இருக்கணும். நம்ம நாட்டு தச்சு திருப்புறதுனால இந்த அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். நீங்கள் டேப்பில் கூட ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி குறிச்சிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸில் தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதை நம்ம சைடு அடிச்சுட்டு அப்படியே தச்சு திருப்ப போகிறோம். ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து தெளிவாக புரியும். அது சிம்பிளான டிசைனாக இருந்தால் கூட நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது அந்த இடம் நம்மளுக்கு புரியாமல் போயிடும். நம்ம வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் பழகுறதுக்காக தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்திருப்போம். அதையே நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ நம்மளுக்கு புரியாது. ஒரு தடவை நம்ம பார்த்தாலும் அந்த வீடியோ பார்த்தோன்னே நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நம்ம ஒரு வீடியோக்குள்ளே நம்ம வரணும். இந்த மாதிரி சைடு அடிச்சுட்டு நம்ம அதை அப்படியே நம்ம ஊக்கால வந்து இந்த மாதிரி திருப்பிடலாம். திருப்பிட்டு நம்ம ஒரு அளவுகளை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பீஸாக வந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கயிறோட நீளம் வந்து ஒரு 2 இன்ச்சு இருக்கட்டும். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் குறிச்சிக்கலாம். 1 இன்ச்சுலேயும் நம்ம தைக்கலாம், 1.5 இன்ச்சுலேயும் தைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ தைக்கணும் அப்படின்றது இந்த மாதிரி அளவுகளை குறிச்சிட்டு நம்ம அது மேலே வச்சு நம்ம ஃபுல்லாக நம்ம சுற்றிலும் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ ஒவ்வொரு பீஸும் நம்ம குறிச்ச இடத்துலேருந்து இந்த மாதிரி நம்ம அளவுகளை கரெக்டாக வச்சு கயிறுகளை ஃபஸ்ட்டு வச்சு நம்ம தைச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டோம். இப்போ இது மேலே லைனிங்கை வச்சு நம்ம தைச்சி திருப்ப போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக பின் போட்டுட்டு லைனிங் இது மேலே வச்சு நம்ம எப்பயும் போல் அடிச்சிடலாம். இந்த மாதிரி அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வரும். அந்த வளைவுகளில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த கார்னருக்கு திருப்புற இடத்துல நம்ம கட் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக திருப்பிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வேறு மாடல் வச்சோம். அந்த 3 மட்டும் நான் எடுத்துகிட்டு இப்போ இந்த நாட் கோர்க்குற மாதிரி இந்த இடத்துல நம்ம மாடல் போட போகிறோம். அதனால் அந்த 3 பீஸை மட்டும் நான் எடுத்துகிட்டேன். உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கஸ்டமர் வந்து தச்ச பின்னாடி இந்த மாதிரி இந்த மாடல் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் மறுபடியும் அதை எடுத்துகிட்டு அது வேறு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு 3 பீஸை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அந்த ரவுண்டை வந்து தைக்கிறோம். உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா கூட நீங்கள் ஃபுல்லாக தைச்சிக்கோங்க. அது தைச்ச பின்னாடி கஸ்டமர் இந்த மாடல் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் பிரித்து எடுத்துகிட்டு அவங்க கேட்ட மாடலை நான் தைச்சி கொடுத்துட்டேன். இப்போ அது மேலே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நாட் நம்ம தைச்சி திருப்பிட்டோம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு டிசைன் நம்ம வைக்க போகிறோம். நம்ம தைச்ச நாட்டில் இந்த கயிறு மாதிரி ரெடி பண்ணிக்கிறணும். ரெடி பண்ணிவிட்டு உள்ளே கூடி இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பிட்டு உள்ளே கூடி நம்ம பீஸெல்லாம் வச்சுட்டு கயிறு மாதிரி கட்டிடலாம். இப்போ 2.5 இன்ச்சு பீஸ் எடுத்துக்கலாம். உயரம் 2.5 இன்ச்சு, அகலமும் 2.5 இன்ச்சு, இந்த மாதிரி சேமான அளவுகளை எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு டிசைன் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி மடக்கிட்டு அதில் வந்து இன்னொரு மடிப்பு வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். ஒரு பூ சேஃப்க்கு நம்மளுக்கு கிடைக்கும்.
இதே மாதிரி எல்லா பீஸையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ரெடி பண்ணி வச்ச பீஸை இது மேலே வச்சு அடிச்சுக்கலாம். நம்ம அளவுகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம வச்சு அடிக்க போகிறோமோ அந்த அளவுகளை வந்து இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அது மேலே வச்சு நம்ம அடிக்க போகிறோம். இந்த இடத்துல மட்டும் கேப் விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு பூ சேஃப் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த இடத்துல கேப் விட்டுட்டு நம்ம தைச்சிருக்கோம். அதே மாதிரி 2.5 இன்ச்சு பீஸை எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி இந்த மாதிரி நம்ம மடிப்படிப்பமாக வச்சுட்டு இதை நூலால் ஒரு மாதிரி சுற்றிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு பூ சேஃப் கிடைக்கும். இதே மாதிரி ஒரு 5 பீஸ் ரெடி பண்ணி நம்ம அந்த இடத்துல ஒரு பூ மாதிரி ரெடி பண்ணி அதில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி நூலில் சுற்றிடுங்க, அப்போ தான் உறாமல் இருக்கும். சுற்றிட்டு இந்த மாதிரி நாட் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு பூ சேஃப்க்கு நம்மளுக்கு ரெடி ஆகிரும். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கலர் காம்பினேஷனும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம இந்த டிசைனும் அழகாக நம்ம ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே போதும். ஈஸியாக நீங்கள் பார்த்த உடனே இந்த டிசைன் ப்ளவுஸை நீங்கள் பழகிடலாம். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிசைன் வேணுமோ எல்லா டிசைனுமே உள்ளே போட்டிருக்கோம். இப்போ எல்லா ப்ளவுஸையும் போய் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம லேஸ் வச்சு இந்த பிசரெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு மறைச்சிருவோம். இப்போ இந்த பூவெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒன்றா வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது மேலே நம்ம ஒரு கையால் ஊசியில் நூல் கோர்த்துட்டு அதை நம்ம அப்படியே தைச்சிக்கலாம். கையில் வச்ச மணிக்கேவும் மிஷினில் உங்களால் தைக்க முடியும் அப்படின்னா மிஷினில் கூட நீங்கள் தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நூலால் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மிஷினில் தைக்க முடிஞ்சால் கூட நீங்கள் மிஷினில் கூட தைச்சிருங்க. இந்த மாதிரி கைகால கொஞ்சம் தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். நம்ம மிஷினில் தைக்கிறத விட இந்த மாதிரி கையில் நம்ம தைக்கும்போது அந்த ஷேப்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வரும். மிஷின்லனா அந்த ஒவ்வொரு பூ வந்து நழுவிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். கையிலனா நம்ம இறுக்க பிடிச்சிட்டு அந்த நூலை வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு மாறாமல் அப்படியே இருக்கும். அழகாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த நடுவில் வந்து இந்த பூவை வச்சு நம்ம தைச்சிடலாம்.
இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.